சத்தியமா ப்ராமிஸா உண்மையை தவிர எதுவுமே சொல்லக்கூடாது. உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லணும், சத்தியமா சொல்லணும். அந்த டீமே இல்லை நீங்க இல்லைல்ல. ஆக்சுவலி படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. பட் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு மூவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. லேக் கூட வந்து அவ்வளோவா வந்து இல்லை. நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உண்மையான ரிவ்யூ வேணுமா? உண்மையாக வேணும். படம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. எனக்கு என்ன நெக்ஸ்ட் வரும்னு எனக்கே வந்து ஜட்ஜ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இதுதானே வரப்போகுதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் தெரியாமல் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டோரி தான். அவர் வந்து அந்த தொடர் கொலைகள்லாம் பண்ணுறத பார்க்கும்போது சப்ஜெக்ட் வேறு எங்கேயோ நோக்கி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் டக்குன்னு அதை கொண்டு வந்து ஒரு கள்ளக்காதலில் முடிச்சிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் சப்புன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. புது முகங்களாக இருக்கட்டும், அவங்களுமே கரெக்டாக அவங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. யாரோட ஸ்ரீகாந்தை தவிர வேறு யாரோட ஆக்டிங் வந்து இம்பேக்டாக? ஹீரோனி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வில்லன் ஒருத்தர் இருக்கார், அவர் அப்படியே நல்ல மாதிரியே இருப்பார், ஆனால் அவர் தான் ஃபுல் வில்லனு. அவர் ஆக்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக இருக்கா, செகண்ட் ஹாஃப் ஸ்பீட்? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஆமாம். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது சார். கதை எப்படி இருக்குது? இத்தனை வருஷத்தில் உள்ள இல்லாத கதையா இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்? ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. டு பி ஹானஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. சம் சீன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படியா அப்படின்ற மாதிரி என்னாலே கெஸ் பண்ண முடிஞ்சது. மற்றபடி ஸ்ரீகாந்த் சார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஒரு உண்மையாக சொல்லணும்னா அவருக்காக சொல்ல நல்லா பெருசாக வர வேண்டிய ஹீரோ சீரியஸாகவே. அவரோட அந்த ஃபிட்னஸ்ஸு, அந்த ஆக்டிங் இதெல்லாம் இன்னும் வேறு ஏதோ படத்துக்கு இருக்க மாதிரி இருக்குது. கம்பேக் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருக்கு இந்த மாதிரியான ரோல் எல்லாம் அவங்க வந்து செலக்டிவாக சூஸ் பண்ணி ப்ளே பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி அவருக்கு நல்லாவே ரீச் இருக்கும். ஸோ அவருக்கான படம் இது இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ பண்ணால் சூப்பராக இருக்கும். அவர்லாம் வந்து ட்ரெண்டில் வர வேண்டிய ஹீரோ. ஸோ அந்தளவுக்கு சொல்கிறேன், அந்த ஃபிசிக்கலாக அப்படி இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார். பட் ஆனால் அவரை வந்து ஒரு கேரக்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்தில் எனக்கு கிளாமர் சாங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லாங்க. திடீர்னு சீன் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிளாமர் சாங் வரும்போது ஒரு சில பேர் வந்து என்னப்பா இருன்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வந்து இப்போது ஒரு ஏன்னா அது ஒரு ஃபார்மெட்டாக வச்சுக்கிட்டாங்க. இப்போது படம் பிஸ்னஸ் ஆகணும்னா ஒரு ஐட்டம் சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் போதே அது ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுதோ இல்லையா அது ஒன்று தனியாக வச்சிடணுன்ற பேட்டர்ன் எல்லாருக்கிட்டையுமே அது வந்துருச்சு. அண்ட் ராங் டைமிங்கில் ஒரு அந்த மசாலா சாங்ஸ் எல்லாம் வந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக்வைஸ் அவங்களோட ஒய்ஃப் வந்து 1 hourல வந்துடுவாங்க சொல்கிற டைமில் ஹீ கிரியேட்டட் சம் சாங் லைக் சம்திங் அந்த செட்டப். அது பழைய பேட்டர்ன் தான். அதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டர் அது. ஏன்னா ஏற்கனவே உட்காந்துட்ருக்கோம், இடையில அது வந்ததாங்காட்டியும் எதுக்குடா இது வந்ததுன்ற மாதிரி தான் இருந்தது. எந்த சீன் வந்து கிளின்ச்சாக இருந்துச்சு? தட் மசாலா சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ண மாதிரி இருந்துச்சு. சாங் சீக்வன்ஸ்லாம் கிளாமரான சாங்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தேவையா? நோ, எனக்கு தெரிஞ்சிடும் த்ரில்லிங்காகவே கொண்டுட்டு போயிட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. உட்காரலாம் சார், உட்காந்து பார்க்கணும்னு நினச்சா பார்க்கணும். ஏதாவது ஒரு படம் பார்க்கலாமா? உட்காரலாம், பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம். பட் ஆனால் ஸ்லோ தான், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஸ்லோ தான். ஆமாம், எல்லாமே ஸ்லோவாக தான். கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. நல்லா ஆங்கிள்ஸ் ஃபுல்லாக, லைட்டிங் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஒரு கதை இருக்கும். படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் சாங் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நாள் கழித்து வந்து நடிச்சிருக்காரு, அதனால் அதுவும் நல்லாயிருக்கு. ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் நல்லா விறுவிறுப்பு. என்ன ஸ்டோரி இது என்னென்னா ஃபஸ்ட்டு த்ரில்லராக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போக இவர் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு ஸ்டார்டிங் தெரியல. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அவருடைய ஸ்டோரி எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வர்றப்போ அதில் அவர் கில்லராக இருக்கிறாரு. கில்லராக இருந்து அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு ஆபத்து இல்லாமல் சேஃபாக கூட இருந்து பார்த்து காப்பாற்றி விட்டுட்டு போகிறாரு. நம்ம கதை ரொம்ப குயிக்காக ஸ்பீடாக போயிட்டே இருக்கு. அடுத்த சீன் என்னன்னு அதாவது உண்மையை சொல்லணும், சத்தியமாக சொல்லணும், ப்ராமிஸாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இல்லை, நார்மலாக போன மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட வந்து ஜென்யூன் மைனஸ்லாம் என்ன சொல்லலாம்? இந்த சீனை இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த கதையை இப்படி செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்கலாம், ஒரு லைன் இருக்குங்களா? எப்படி சடனாக கேட்டால் யோசிக்க முடியும். இல்லை யோசிச்சு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் ரொம்ப சூப்பராக ஓகே. ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். படம் ஆரம்பத்துலேருந்து ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு வந்திருக்காரு.
ஒரு 75% வரைக்கும் சஸ்பென்ஸாக கொண்டு வந்து அப்புறம் தான் தெரியுது இது டைரக்டருடைய திறமை. அது ஸ்பீடாக போயிருக்கா ஸ்டோரி வந்து அப்படியே ஸ்பீடாக அடுத்த சீன் அடுத்த சீன் போயிட்டே இருக்கா? ஸ்பீடாக போகுது. இப்போ நிறைய படம் நல்லா வந்துட்டுருக்கு. அதில் ஸ்ரீகாந்த் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்ததுனால இந்த படம் ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. ஹைலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க லவ் பண்ணாங்க, 10th லவ் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது. படம் அப்புறமா தெரிஞ்சுட்டு இவங்க அதை காட்டும் போது நல்லா ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். ரேட்டிங் எவ்வளோ? 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கா ஐ கிவ் 3.5. ஸ்ரீகாந்த் சார்க்காக இந்த படம் பார்க்கலாம். மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் ஸ்ரீகாந்த் தான். ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் ஷுவராக பார்க்கலாம். ஃபேமிலியோட மட்டும் தான் பார்க்கணும். போகுது, நல்லா க்ரைமாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஒரு சாங் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்கு.